அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு தடவையும் ஏவுகணை குழுவின் கூட்டம் முடிந்ததும் அது பற்றி பேராசிரியர் சாராபாயிடம் விவரிப்பதை அவருடைய வழக்கமான கடமையாக கொண்டிருந்தார். 1971 டிசம்பர் 30 டெல்லியில் நடைபெற்ற இதன் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு திருவனந்தபுரம் புறப்பட்டு கொண்டிருந்தார். அதே நாளில் SLV வடிவமைப்பு மதிப்பீடு செய்வதற்காக பேராசிரியர் சாராபாய் தும்பா வந்திருந்தார். ஏவுகணை குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட முக்கிய விஷயங்கள் பற்றி விமான நிலைய கூட்டத்தில் இருந்து தொலைபேசி மூலம் அவரிடம் தெரிவித்தேன். டெல்லி விமானத்திலிருந்து இறங்கியதும் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலேயே என்னை காக்கும்படி அப்துல் கலாமை காக்கும்படி உத்தரவிட்டிருந்தார். விமான ஏணியை இயக்கும் குட்டி பேராசிரியர் சாராபாயினுடைய உயிர் பிரிந்து விட்டது என்றார். மாரடைப்பால் சில மணி நேரத்திற்கு முன்பு அவர் காலமாகிவிட்டார் என்பதை தெரிவித்தவுடன் இவர் மிகவும் வருத்தப்பட்டார். அதாவது இந்திய அறிவியலுக்கே ஒரு பேரிழப்பு என்றார். சாராபாயின் உடலை தகனம் செய்வதற்காக விமானம் மூலம் அகமதாபாத் அனுப்பும் ஏற்பாடுகளை கவனிப்பதில் அன்றைய இரவு முடிந்து போனது. 5 வருடங்களாக 1966 1971 வரை சுமார் 22 விஞ்ஞானிகளும் என்ஜினியர்களும் பேராசிரியர் சாராபாயுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். பேராசிரியர் சாராபாய் ஒரு தலைசிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு உயர்ந்த தலைவராகவும் திகழ்ந்தார். தமது குழுவினரிடம் தலைமை தகுதிகளை உருவாக்குவதிலும் சிந்தனையாலும் முன்னுதாரணமான செயலாலும் உத்வேகம் ஊட்டுவதிலும் பேராசிரியர் சாராபாய் இந்திய அறிவியலுடைய மகாத்மா காந்தியாக அவருக்கு தோன்றினார். ஒரு இடைக்கால ஏற்பாடாக பேராசிரியர் MGK மேனன் தலைமை வகித்ததை அடுத்து இஸ்ரோவின் தலைமை பொறுப்பை பேராசிரியர் சதீஷ் தவான் ஏற்றார். மீண்டும் நாளை அவரை பற்றி பார்ப்போம். நன்றி.